வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகாலஜியில் ட்ரக் டிபெண்டன்ஸ் இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? டேப்லெட்டாவோ அல்லது இன்ட்ராவினல் ஏதோ ஒரு மூலமாக நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாட் ஒன்லி நம்மளுடைய சிஸ்டமில் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூட் அண்ட் ஃபீலிங்ஸையும் சேஞ்ச் பண்ணும், ஓகேவா? ட்ரக்ஸ் ஓகே. இப்போ இந்த டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூட் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறனால நம்ம ரியாலிட்டியை விட்டு வெளியே போயிடும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன டிபெண்டன்ஸ் வரும் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ். ட்ரக் வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக அதை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொக்கைன், ஓகேவா? நம்ம இந்த கொக்கைன் யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு சிக்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவங்க பாடியில் நடக்கும். ஆனால் அது ட்ரூ கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த கொக்கைன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த கொக்கைன் போட்டால் தான் நமக்கு எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரியே அவங்க டிபெண்ட் ஆகியிருப்பாங்க சைக்காலஜிக்கலாக. அடுத்ததாக ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். ஓகே, அடுத்ததாக ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆல்கஹால் வச்சுக்கலாம், ஓகேவா? அவங்க வந்து அந்த ட்ரக்கோடையே இருக்கணும், அந்த ட்ரக் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு மாறிடும், ஓகேவா? அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரக் இருந்துச்சு அப்படின்னா தான் அது நார்மலாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகேவா? அடுத்ததாக ட்ரக் அப்யூஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளே அதாவது செல்ஃப் மெடிக்கேஷனாக ஒரு சில ட்ரக்ஸ் எடுக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய நார்மல் நம்ம எந்த ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் அது நமக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ அதாவது நம்ம ரூல்ஸை மீறி ட்ரக் எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இல்லிசிட் அப்படின்னா ரூல்ஸ். ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் அதே போல் இந்த ஒரு லாவையும் ஒபே பண்ணாமல் நம்மளாக ட்ரக் எடுத்துக்காது. அது மெடிசனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ட்ரக்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால் ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் ட்ரக் அடிக்ஷன். நம்ம ரிப்பீட்டடாக அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரக் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா அதான் கம்பல்சிவ் டிஸார்டர், மறுபடியும் அதை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். அடுத்ததாக ட்ரக் ஹேபிட்டுவேஷன். நம்ம டெய்லி லைஃப்பில் அது கண்டிப்பாக ஒரு பங்கு வகிக்கும். அடிக்ஷனுக்கும் ஹேபிட்டுவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அடிக்ஷன் அப்படின்னா எப்போயாவது ஒன் டைம், ஸோ அதுவும் அடிக்ஷன் தான், ஓகேவா? ஒரு வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், அதுவும் அடிக்ஷன் தான். அதுவே ஹேபிட்டுவேஷன் அப்படின்னா நம்ம டெய்லி ரோல் அதுலேயே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிரும். ஸோ அது இல்லாமல் நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது ட்ரக் ஹேபிட்டுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரக் டிபெண்டன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.